ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வந்து ஒரு இன்புட் வந்து நம்ம செட் பண்ணுறது, அதுக்கான டெஸ்ட்டில் வந்து வேல்யூஸ் எப்படி ரைட் பண்ணுறது, அதுக்கான வீடியோவை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடி ஆனுக்கான ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமிங் வந்து எடுத்துக்குது, அந்த டைம் கால்குலேஷன் பற்றி தான் பார்ப்போம். எல்இடி ஆன் டைம் கால்குலேஷன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சென்ட் ஆகுதுன்னா ஒரு எல்இடி வந்து நம்ம ஆன் பண்ணுறோம். அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணிருப்போம், RB7 = 1ன்னு போட்டுருக்கும். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, எல்இடி வந்து ஆன் ஆகுதுல. அப்போ ஒரு ஜிபிஏவை பின்ன ஹை பண்ணுறதுக்கு எவ்வளோ செகண்ட் வந்து எடுத்துக்குது அப்படிங்கிற பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ஓகே, நம்ம யூஸ் பண்ணுற மைக்ரோ கண்ட்ரோலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 MHz வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டபுள் இருக்குது. ஓகே, நான் யூஸ் பண்ணுற PIC 16F877A வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 MHz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னா என்ன சொல்கிறேன் அப்படின்னா டேட்டா வந்து ஃபெச் பண்ணணும். ஏன்னா மெமரிலேருந்து ஃபெச் பண்ணி டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டோர் பண்ணணும். ஓகே, இப்போ ஃபெச் பண்ணுறது அப்படின்னா ஒரு மெமரி அட்ரஸ் இருக்குது. இந்த மெமரி அட்ரஸ் வந்து டேட்டா என்ன பண்ணணும், ஃபெச் பண்ணணும். அடுத்து என்ன பண்ணுவோம், டீகோட் பண்ணும். டீகோட்னா அந்த அட்ரஸில் என்ன டேட்டா இருக்குது அப்படிங்கிறது வந்து டீகோட் பண்ணணும். ஏன்னா அதில் இருக்கிறது ஒரு பைனரி வேல்யூஸாக தானே இருக்கும். அப்போ ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமானா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஹியூமனுக்கு தகுந்த மாதிரி நமக்கு டீகோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அந்த வேல்யூ வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், எகெயின் ஸ்டோர் பண்ணும். இந்த 4 இன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறதுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா 4 சைக்கிள்ஸ் வந்து நடக்குது. ஓகே, அந்த 4 சைக்கிள் தான் நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போ நம்மளுடைய டைம் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைம் ஈக்குவல் டு 1/f. ஓகே, இப்போ 1/f ஈக்குவல் டு இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் ஆர் ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு வந்து 4ன்னு சொல்லுவோம். அந்த 4 வந்து நான் இங்கே போட்டேன். ஃப்ரீக்வன்சி ஆக்சிலேட்டர் வந்து என்ன சொல்கிறோம், 20 MHz. இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள் வந்து 4. அப்போ எவ்வளோ MHz நம்ம யூஸ் பண்ணுறோம்னா 20 MHz. அப்போ 10 MHz அப்படின்னா 20 × 10⁻6ன்னு போட்டிருக்கேன். அப்போது 20 × 10.2. ஓகே, ஏன்னா இந்த 20ஆல் நீங்கள் வந்து இந்த 4 டிவைட் பண்ணி அப்படின்னா 0.2 தான் வரும். ஏன்னா கீழே இருக்க நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, மேலே இருக்க நம்பரை அடிக்க முடியாது. அப்போ என்ன பண்ணிடுவோம், 0 அப்படின்னு வைப்போம். 0 வச்சுனா 40ன்னு மாறிடும். இப்போ 40ன்னு மாறினதுக்கப்புறம் 20 என்ன பண்ணுவோம், 2 டைம்ஸ் நம்ம இது பண்ணுறப்போ 20 அப்படின்னு வந்துடும். அப்போ கீழே இருக்குது என்ன இருக்குது, 10⁻6 தானே இருக்குது. அப்போ 10⁻6 என்ன ஆயிரும், மேலே வந்துடும். அப்போ 10⁻6. ஏன்னா ப்ளஸில் இருக்கிறது மேலே வரப்போ -6 ஆயிரும். அப்போ 0.2 மைக்ரோ செகண்டில் நமக்கு என்ன அவுட்புட் வரும். ஓகேவா, அப்போ ஒரு 0.2 மைக்ரோ செகண்ட் நமக்கு அவுட்புட் வந்துச்சுன்னா நம்மளால் விசுவலாக பார்க்க முடியுமா? ஏன்னா 1 செகண்டில் ஒரு அவுட்புட்டே நம்மளால் விசுவலாக பார்க்க முடியல. அப்போ 0.2 மைக்ரோ செகண்ட் ஒரு அவுட்புட் நம்மளால் விசுவலாக பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு ரவுண்ட் வேல்யூவாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நானோ செகண்டில் கன்வெர்ட் பண்ணலாம். ஓகே, அப்போது மைக்ரோ செகண்ட் அப்படின்னா 0.2 மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்கிறோம். 0.2 நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், நானோ செகண்ட் கன்வெர்ட் பண்ணணும் × 1000. ஓகே, × 1000 பண்ணும்போது என்ன ஆகும், 200 நானோ செகண்டில் நமக்கு அவுட்புட் வரும். ஓகே, இப்போ இதை தான் நம்ம என்னென்னா 20 MHz கிறிஸ்டல் ஆக்சிலேட்டர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 நானோ செகண்டில் என்ன ஆகும், ஒரு எல்இடி வந்து ஆன் ஆஃப் நடந்துகிட்டே இருக்கும். 20 MHz யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து டிலே எதுவும் நீங்கள் யூஸ் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 0.2 மைக்ரோ செகண்டில் வந்து எல்இடி வந்து ஆன் ஆகும். இல்லை நீங்கள் 1 மில்லி செகண்ட்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா 1 மில்லி செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப் ஆகும். அது ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுவே வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், 4 MHzன்னு இருக்கும். இப்போ 4 MHz அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா நமக்கு 0.5 மைக்ரோ செகண்ட் நமக்கு என்ன அவுட்புட் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இப்போ அதுக்கான இதை வந்து நான் இங்கே கால்குலேஷன் போட்டுங்க, அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 MHz வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். 4 × 4 × 10⁻6 அப்படின்னு போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம வந்து 4 MHz, அதுமாதிரி 4 இன்ஸ்ட்ரக்ஷன் சைக்கிள். அப்போ 4 × 4 என்ன ஆகும், 1ன்னு மாறும். அப்போ 1 × 10⁻6. அப்போ 1 மைக்ரோ செகண்ட். இப்போ 1 மைக்ரோ செகண்ட் நம்ம என்ன பண்ணோம், கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 1000 நானோ செகண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போ 1000 நானோ செகண்ட் அப்படிங்கிறது தான் 1 மைக்ரோ செகண்ட். ஓகே, அப்போ 1000 மைக்ரோ செகண்ட் அப்படிங்கிறது 1 மைக்ரோ செகண்டுங்கிறது 1000 நானோ செகண்ட். அப்போ 1 மைக்ரோ செகண்ட் நமக்கு அவுட்புட் கிடையாது. ப்ரீவியஸாக என்ன ஆச்சு, நமக்கு 200 நானோ செகண்ட் அவுட்புட் கிடச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா 1000 நானோ செகண்ட். அப்போ என்ன ஆகும், 1 மைக்ரோ செகண்ட் அப்படிங்கும்போது நமக்கு அவுட்புட் எப்படி இன்னும் டிலே வந்து அதிகமாக கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் 2 MHz போனீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிலே வந்து வேரி ஆகும். அப்போது நம்ம யூஸ் பண்ணுற 4 MHzக்கு நமக்கு எப்படி இருக்குது, 1000 நானோ செகண்டில் வந்து அவுட்புட் வந்து நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா, நீங்கள் வந்து நமக்கு 1000 நானோ செகண்ட் கரெக்டாக அக்யூரேட்டாக சொன்னோம்னா 1000 நானோ செகண்ட் சொன்னோம்னா 1000 நானோ செகண்டு. மைக்ரோ செகண்டை சொன்னோம்னா 1 மைக்ரோ செகண்டுக்கு ஒருக்க நமக்கு என்ன ஆகும், ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட், ஸ்டோர், இந்த 4 ஃபங்க்ஷன் வந்து எவ்ரி 1 மைக்ரோ செகண்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, ஆனால் நமக்கு பார்க்காது வந்து விசுவலாக தெரியாது. ஆனால் இன்சைடு வந்து ப்ரோக்ராமரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட், ஸ்டோருங்கிற ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா, இந்த டைம் கால்குலேஷன் வந்து யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதே மாதிரி இதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எல்இடிக்கான டாஸ்க் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டிஃபால்ட் டிலே லைப்ரரின்னு பார்த்துருக்கீங்க அப்படின்னா இது வந்து நம்ம நார்மலாக வந்து நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு எல்இடி ஆன் பண்ணுற ப்ரோக்ராம் ரைட் பண்ணோம்ல, அப்போ அதில் எல்இடி
ஆன் பண்ணுற ப்ரோக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம். அடுத்து எல்இடி பிளிங்க் ஓன் லைப்ரரி ஆர் ஓன் ஃபங்க்ஷன் ப்ரோக்ராம் அது நீங்கள் வந்து ரைட் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் வந்து எல்இடி பிளிங்க்கில் வந்து ஓன் லைப்ரரினா அந்த எக்ஸ்டல் மைனஸ் அண்டர்ஸ்கோர் கிறிஸ்டல் அண்டர்ஸ்கோர் ஃப்ரீக்வன்சி 4000 அப்படின்னு நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த இதுலேயே வந்து டிஃபால்ட் லைப்ரரி வந்து இருக்குது. ஓகே, அந்த டிஃபால்ட் லைப்ரரி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த லைனை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த ஐடி இருந்தாலும் சரி, ஓகே, எந்த என்வாயர்மெண்ட் லேர்னிங் ஐடியா இருந்தாலும் ஓகே, நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா இதில் இருக்க இன்பில்ட் லேவே யூஸ் பண்ணால் நீங்கள் ஓனாக ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும் அவசியமே கிடையாது. ஓகே, அடுத்து இதுக்கான சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ப்ராக்டிகல் செக்ஷன் சொல்லி என்ன பண்ணியிருப்பேன், சாஃப்ட்வேர் இன்ஸ்டாலேஷன் நம்ம பார்த்துருப்போம். எல்இடி டாஸ்க் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணார். ஓகே, நம்ம ப்ரீவியஸாக நம்ம டாபிக் பார்த்துருப்போம். எல்இடி டாஸ்க்கு ஒரு 8 எல்இடி வந்து ஆன் ஆகணும், அடுத்து 0 to அதில் வந்து ஒரு பர்டிகுலர் 4 எல்இடி மட்டும் ஆன் ஆகணும்னு பார்த்துருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 to 7 LED 7 இந்த டாஸ்க் வந்து நம்ம பார்த்துட்டோம். 0 to 7 LED பட் 246 நீங்கள் என்ன ஆகணும், 0 to 7 LED வந்து கனெக்டாக இருக்கணும். ஆனால் அதில் வந்து 246 இந்த 3 LED மட்டும் தான் ஆனில் இருக்கணும், மற்ற எல்இடி எல்லாமே வந்து ஆஃபில் இருக்கணும். ஓகேவா, இந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன பண்ணேன், அந்த கோடிங் வந்து கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நேமை மென்ஷன் பண்ணி என்ன பண்ணலாம், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடி ப்ளஸ் யூடியூப் சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கள், தாராளமாக எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ.